வெல்கம் டு ஃப்ரைடே ஃபேக்ட் சேனல். இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த படத்துக்கு வந்து முக்கியமான விஷயமே அந்த படத்துடைய கதை, அதையும் தாண்டி அந்த படத்துடைய தலைப்பு தான். அந்த தலைப்பு தான் வந்து மக்களை தியேட்டருக்கு வந்து வர வைக்கிறதுக்கு முதல் ஒரு அடையாளமாக இருக்கும். சரி, அப்படிப்பட்ட தலைப்பை வந்து சூஸ் பண்ணுறதுல ஏன் இவ்வளோ சிக்கல் அப்படின்றது தெரியல. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து 2 படங்கள் வந்து போட்டியில் நிற்கிது பராசக்தி அப்படின்ற படத்துடைய தலைப்பை அடையிறதுக்காக. ஒன்று சிவகார்த்திகேயன் அவங்க இதுக்கு வந்து நிறைய சிக்கல்களை சந்திச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் விஜய் ஆண்டனி அவர்கள் வந்து இந்த பராசக்தி அப்படின்ற படத்துடைய டைட்டிலுக்காகவும் சில சிக்கல்களை சந்திச்சுட்டு இருக்காங்க. பராசக்தி படம் வந்து நமக்கு தெரியும், அது சிவாஜி அவர்களுடைய அறிமுக படம். அது மட்டும் இல்லாமல் அதற்கப்புறம் சிவாஜி அவர்கள் வந்து எவ்வளவோ படங்கள் வந்து நடித்தாலும் கூட பராசக்தி அந்த படம் தான் வந்து மக்களுடைய மனசில் வந்து நின்ன படம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த படத்துடைய டைட்டிலை வாங்குறதுக்காக தான் பலருமே வந்து போட்டி போட்டுட்டு இருக்காங்க. இப்போ வந்து அந்த பராசக்தி படத்துடைய உரிமையாளர் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த தலைப்பை வந்து இனிமேல் நாங்கள் யாருக்குமே வழங்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே பராசக்தி படத்துடைய டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே வேற வந்துருச்சு. ஸோ அந்த நிலையில இப்போ வந்து பராசக்தி படத்துடைய தலைப்பு வந்து சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு வந்து நீடிக்குமா அப்படின்றது ஒரு பெரிய சர்ச்சையாகவே போயிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா, கடைசியாக வந்த அமரன் படம் வரைக்கும் சிவகார்த்திகேயன் அவங்களுடைய பல படங்கள் வந்து பழைய படங்களுடைய தலைப்பை தான் சார்ந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். வேலைக்காரனா இருக்கட்டும், எதிர்நீச்சலா இருக்கட்டும், காக்கி சட்டையா இருக்கட்டும், இந்த மாதிரி பல படங்கள் வந்து சிவகார்த்திகேயன் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ சிவகார்த்திகேயன் அவங்க வந்து பராசக்தி படம் வந்து எடுக்கிற மாதிரியே வேற எந்தெந்த ஹீரோக்கள்லாம் வந்து பழைய படங்களுடைய தலைப்பை வந்து வச்சிருக்கிறாங்க, அந்த பழைய படங்கள்ல வந்து யாரெல்லாம் நடிச்சாங்க அப்படின்றத இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். எதிர்நீச்சல் ஃபர்ஸ்டா வந்து நம்ம இந்த படம் பார்க்க போறோம். இந்த எதிர்நீச்சல் படம் வந்து ரொம்பவே ஃபெமிலியர். அது மட்டும் இல்லாம இது ரொம்ப ஸ்பெஷலான படம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த எதிர்நீச்சல் இந்த ஒரு தலைப்பையே வந்து இப்போ சிவகார்த்திகேயன் அவங்க நடித்த படத்துக்கும் வச்சிருந்தாங்க. நாகேஷ் அவர்களுடைய வரலாற்றில், அவருடைய சினிமா வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப இடம் பிடிச்ச படம் அப்படின்னா வந்து அது எதிர்நீச்சல் தான். ஸோ நாகேஷ் அவங்க சொன்னாலே சில குறிப்பிட்ட படங்களை சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக எதிர்நீச்சல் வந்து அதில் இடம்பெறும். நாகேஷ், முத்துராமன், சவுகார் ஜானகி, ஜெயந்தி போன்ற பலருமே வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருந்தாங்க. அந்த படம் வந்து 1968 வந்து ரிலீஸ் ஆகி மக்கள்கிட்ட அதிகமான வரவேற்பு பெற்றுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த படத்தை தான் வந்து இப்போ சீரியலுக்கு டைட்டில் வைக்கிற அளவுக்கெல்லாம் வந்து இப்போ போயிட்டு இருக்கு. இந்த எதிர்நீச்சல் படம் வந்து சிவகார்த்திகேயன் அவங்களுக்குமே வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுத்த படம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அடுத்த படம் என்ன அப்படின்னா, 2019 இயக்குனர் வெற்றிமாறன் அவங்களுடைய இயக்கத்தில் நடிகர் தனுஷ் அவங்களுடைய நடிப்பில் வெளியான படம் தான் அசுரன். ஒரு மாபெரும் வெற்றி பெற்ற படம் அப்படின்ற மாதிரியே நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வெற்றிமாறன் தனுஷ் அவங்களுக்கு இருக்கிற காம்போவும் நமக்கு தெரியும். அவங்க சேர்ந்து நடிக்கிற படங்கள் வந்து வெற்றி படுன்றதை தாண்டி இந்த படத்துடைய டைட்டில் வந்து பயங்கரமாக பேசப்பட்டுச்சு. ஏன்னா அந்த அசுரன் அது கேட்டாலே வந்து அந்த படத்துடைய டைட்டிலே வந்து மக்களை கவர்ந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏற்கனவே 1995 இந்த டைட்டிலில் வந்து ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. அருண் பாண்டியன், ரோஜா, நெப்போலியன் போன்ற பலருமே வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. வேலு பிரபாகரன் வந்து இந்த படத்தை இயக்கி இருந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட அசுரன் படத்துடைய டைட்டில் தான் வெற்றிமாறன் அவர்கள் அவங்க படத்துக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த படம் என்ன அப்படின்னா, 2013 நடிகர் கமல்ஹாசன் அவங்களுடைய நடிப்பில் வந்து வெளியான விஸ்வரூபம் படம் தான். விஸ்வரூபம் படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே அவ்வளவு சவால்களை சந்திச்சுன்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி விஸ்வரூபம் படம் வந்து ஏற்கனவே ஒரு படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவங்களுடைய நடிப்பில் வந்து ரிலீஸ் ஆகி இருந்துச்சு அந்த படம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவங்களோட சுஜாதா, ஸ்ரீதேவி போன்ற பலருமே வந்து இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. 1980 வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி இருந்துச்சு. ஸோ அந்த படத்துடைய டைட்டில் தான் நடிகர் கமல்ஹாசன் அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்த படம் என்ன அப்படின்னா, 2021 தனுஷ் அவர்கள் நடிச்சு வந்து ரிலீஸ் ஆன படம் தான் வந்து கர்ணன். கர்ணன் அப்படின்ற ஒரு படம் வந்து பெரிய அளவில் வந்து பேசப்பட்டது. தனுஷ் அவர்களுக்கும் அது ஒரு வெற்றி படமாக அமைஞ்சது. அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே கர்ணன் அப்படின்ற பெயர் வந்து ரொம்பவே ஃபெமிலியர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நம்மளுடைய வரலாறு, இதிகாச புராணங்கள் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மகாபாரதம் அப்படின்ற ஒரு நூலில் வந்து இந்த கர்ணன் அப்படின்ற பெயர் கடைசி வரைக்கும் வந்து இடம் பிடிச்சிருக்கும். ஒரு போராட்டமான ஒரு கதைக்களத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு கதையாகவே இருக்கும். ஸோ இந்த கர்ணன் கேரக்டர் வந்து ரொம்ப வலிமை வாய்ந்ததும் ரொம்ப எமோஷனல் ஆனதும் கூட. ஸோ இந்த படத்துடைய டைட்டில் தான் 1964 நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவங்களுடைய நடிப்பில் வந்து உருவான படத்துக்கு வந்து தலைப்பாக வச்சுருந்தாங்க. ஸோ அந்த கர்ணன் படம் சொல்லும் போதெல்லாம் செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்துன்ற ஒரு பாட்டு வந்து யாரோட மனசுலையும் வந்து இல்லாமல் இருக்காது. ஸோ அந்த கர்ணன் படம் பார்த்துட்டு வெளியே வந்தவங்க எல்லாருமே அவ்வளோ ஒரு எமோஷ்னலாக வந்து வெளில வந்திருப்பாங்க. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவங்களுடைய படமும் சரி, இல்லை தனுஷுடைய கர்ணன் அவங்களோட படமும் சரி, ரொம்பவே ஒரு எமோஷ்னல் கனெக்டான ஒரு படம் தான் வந்து கர்ணன். ஸோ அந்த பெயரும் வந்து ரொம்ப எமோஷ்னல் கனெக்டான ஒரு பெயர் தான். இந்த 2 கர்ணன் படத்தில் நீங்கள் எந்த கர்ணன் படத்தை வந்து ரொம்பவே
ரசிச்சிங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நான் 2002 அஜித் அவர்கள் நடிச்சு வந்து ரிலீஸ் ஆன படம் தான் ராஜா. ஏற்கனவே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வந்து இந்த பெயர்ல வந்து படம் நடிச்சிட்டாங்க. சிவாஜி கணேசன் மற்றும் ஜெயலலிதா போன்றோர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. 1972 இந்த ராஜா படம் வந்து ரிலீஸ் ஆகியிருந்தது. TV ராஜேந்திரன் வந்து இந்த படத்தை இயக்கியிருந்தாங்க. MS விஸ்வநாதன் அவங்க வந்து இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருந்தாங்க. ஸோ சிவாஜி அவங்களுடைய படத்துல வந்து ராஜா படமும் வந்து நல்ல முறையில் வந்து பேசப்பட்டது. ஸோ இந்த படத்துடைய தலைப்பை தான் 2002 அஜித் அவர்களுடைய படத்திற்குமே வந்து தலைப்பா வச்சாங்க. அடுத்ததா 2008ஆம் ஆண்டு நடிகர் கமல்ஹாசன் அவங்க நடிச்சு வெளியான படம் தான் தசாவதாரம். தசாவதாரம் படம் வந்து பயங்கரமா பேசப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அத்தனை அவதாரங்களையும் அத்தனை கெட்டப்ஸுக்காகவே வந்து அந்த படம் வந்து பெருமளவில் பேசப்பட்டுச்சு, பார்க்கப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதையும் தாண்டி அந்த படத்தில் இருக்கிற கதையும் கூட. ஸோ இந்த தசாவதாரம் படம் ஏற்கனவே எடுக்கப்பட்ட படத்துக்கு இந்த தசாவதாரம் அப்படின்ற படத்துடைய டைட்டில் வச்சிருக்காங்க. ஆமா, 1976 நடிகர் ஜெமினி கணேசன் அவங்க நடிச்ச படம் தான் தசாவதாரம். ஸோ அந்த படத்துடைய தலைப்பை தான் நடிகர் கமல்ஹாசன் அவங்க படத்துக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா 1960 நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவங்க நடிப்புல வந்து வெளியான படம் தான் இரும்பு திரை. ஸோ இந்த படம் வந்து ரீசெண்டா நமக்கு தெரியும் 2018 நடிகர் விஷால் அவங்களுடைய படத்துக்காக இரும்பு திரை அப்படின்ற டைட்டில வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. என்னடா அந்த லிஸ்ட்லாம் பார்க்கும்போது ஃபுல்லா சிவாஜி கணேசன் அவங்களுடைய படமாவே இருக்கே அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு. ஸோ சிவாஜி கணேசன் அவங்களுடைய நடிப்புல வந்து வெளியான படங்கள் எல்லாமே, அதுல மிகச்சிறந்த படங்கள்னு சொல்லப்படுற படங்கள் எல்லாமே வந்து மற்றொரு படங்களுடைய தலைப்பாவும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுதான் உண்மை. சரி, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவங்களுடைய படங்கள் வந்து அதோட முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டா இல்ல. ஏன்னா 1965 நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவங்களுடைய நடிப்புல வந்து பழனி அப்படின்ற படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த படத்துடைய டைட்டில தான் நடிகர் பரத் அவங்க நடிச்ச படத்துக்குமே வச்சிருக்காங்க. 2008 நடிகர் பரத் அவங்களுடைய நடிப்புல வந்து பழனி அப்படின்ற படம் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு. இன்னுமே முடியல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவங்களுடைய நடிப்புல 1967ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன படம் தான் நெஞ்சிருக்கும் வரை. ஸோ வந்து நரேனவங்களுக்கு வந்து இந்த படம் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்றது நமக்கு தெரியும். சிவாஜி கணேசன் அவங்க நடித்த நெஞ்சிருக்கும் வரை படத்துடைய தலைப்பை தான் நரேன் அவங்க நடித்த படத்துக்குமே வந்து தலைப்பாக வச்சுருந்தாங்க. ஸோ இந்த நெஞ்சிருக்கும் வரை வந்து நம்ம நரேன் அவங்களுடைய நடிப்பில் வந்து ரொம்ப ரசித்து கொண்டாடி இருப்போம். ஏற்கனவே சிவாஜி அவங்கள கொண்டாடி முடிச்சாச்சு அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். ஸோ அந்த வரிசையில் நரேன் அவங்களோட படங்கள் வந்து எவ்வளோ படங்கள் வந்து இருந்தாலும் கூட இந்த நெஞ்சிருக்கும் வரை வந்து அவருக்கு ஒரு அடையாளம் அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். இந்த நெஞ்சிருக்கும் வரை இந்த சிவாஜி கணேசன் அவங்களுடைய நடிப்பையும் சரி, இல்லை நரேன் அவங்களுடைய படங்களையும் சரி நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. 1960 ரிலீஸ் ஆன பார்த்திபன் கனவு அப்படின்ற படத்துடைய டைட்டில தான் 2003 ஸ்ரீகாந்த் அவங்க நடிச்ச படத்துக்குமே வந்து தலைப்பா வச்சிருந்தாங்க. ஸோ ஸ்ரீகாந்த் அவங்களுடைய பார்த்திபன் கனவு வந்து ரொம்பவே மக்களால் வரவேற்கப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த வகையில தான் வந்து நடிகர் ஜெமினி கணேசன் அவங்களுடைய நடிப்புலையுமே வந்து பார்த்திபன் கனவு வந்து அமைஞ்சிருக்கும். இப்படிதான் சத்யராஜ் அவங்களுடைய நடிப்புல 1988 ஜீவா அப்படின்ற படம் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ நமக்கு விஷ்ணு விஷால் அவங்க நடிச்ச ஜீவா படமும் தெரியும். ஸோ அந்த சத்யராஜ் அவங்களுடைய படத்தோட தலைப்பை தான் வந்து விஷ்ணு விஷால் அவங்களுடைய படத்துக்கு வந்து வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மகளிர் மற்றும் துருவ நட்சத்திரம், புரியாத பதில், இந்த மாதிரி பல படங்களுடைய தலைப்பை தான் இப்போ இருக்கிற படங்களுக்குலாம் வந்து வச்சிருக்காங்க. அதுலேயும் துருவ நட்சத்திரம் படத்தெல்லாம் வந்து சொல்லணும் அப்படின்னா கௌதம் வாசுதேவ் மேனன் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கனவாவே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். எப்படா அந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றது நமக்கும் ஒரு பெரிய ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்லேயே போயிட்டு இருக்கிற ஒரு படம் தான் வந்து துருவ நட்சத்திரம். ஏற்கனவே வந்து துருவ நட்சத்திரம் அப்படின்ற தலைப்பில் வந்து படங்கள் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் புரியாத புதிர், இது வந்து விஜய் சேதுபதி அவங்களுடைய நடிப்பில் வந்து நம்ம புரியாத புதிர் படத்தை வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த படத்துடைய கிளைமேக்ஸ்லாம் வந்து பயங்கரமான ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு சீனாக இருக்கும். ஸோ அதே புரியாத புதிர் தான் வந்து ரகுமான், ரகுவரன் அவங்கெல்லாம் வந்து நடிச்சு வந்து புரியாத புதிர் படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ரகுவரன் அவங்களுடைய ஃபேமஸான டைலாக் வந்து எவ்வளவோ இருந்தாலும் ஐ நோ அப்படின்ற ஒரு டைலாக் வந்து இப்போ வரைக்கும் ஒரு ஃபேமஸான ஒரு டைலாக் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த டைலாக் வந்து புரியாத புதிர் படத்தில் தான் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய படங்களுடைய பெயர்கள் வந்து பழைய படங்கள்ல இருந்து எடுத்திருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து ஒரு சில படங்களை தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்த்தோம். ஸோ வேறு வேறு படங்கள் இருந்தால் நம்ம அடுத்தடுத்த காணொலிகளில் பார்க்கலாம். அதுவரை இணைந்தே இருங்கள். இது ஃப்ரைடே ஃபேக்ட் சேனல். பாய் ஃப்ரம் தேவிகா.